முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், குட்கா வியாபாரிகளிடம் அரசாங்கத்தின் பெயரால் மாமூல் வசூல் செய்தது பழனிசாமி ஆட்சிதான் என்பதை மக்கள் இன்னும் மறக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை சென்னையில் சட்டவிரோதமாக விற்பனை செய்ய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், IPS அதிகாரிகள், வணிக வரித்துறை அதிகாரிகள் மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு லஞ்சம் தரப்பட்டதாக 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் குற்றச்சாட்டு எழுந்தது. குட்கா வியாபாரிகளிடம் வருமான வரித்துறை விசாரணை நடத்தியது. அப்போது தங்களது வியாபாரத்திற்கு துணை நின்றவர்கள் அதிமுக ஆட்சியில் யார் யார் என்பதை வியாபாரிகள் டைரி எழுதி வைத்திருந்ததாகவும், அந்த நிறுவனத்திலிருந்து அதிமுக ஆட்சியில் 40 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டதாகவும் முரசொலி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் மத்திய கலால் வரித்துறை தாக்கல் செய்த பதிலில், டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஏராளமான குட்கா பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதை விற்பதற்காக ரூபாய் 55 கோடி வரை ஹவாலா முறையில் பண பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டிருந்தது. வருமான வரித்துறையும் இதனை வலிமைப்படுத்துவது மாதிரியான ஆதாரங்களை கொடுத்தது. தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, அப்துல் குத்தூஸ் அமர்வு CBI விசாரணைக்கு உத்தரவிட்டது. 40 கோடிக்கு மேல் லஞ்சம் பெற்றது தொடர்பாக வருமான வரித்துறை அதிமுக ஆட்சியில் தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியது. அதில் அதிமுக ஆட்சி காலத்து அமைச்சரான விஜயபாஸ்கர், 2 DGPக்கள் பெயர்கள் இருந்தன. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் இவர்கள் பெயர் இடம்பெறாத வகையில் பழனிசாமி இவர்களை காப்பாற்றினார். சில ஊழியர்களை மாட்டிவிட்டு அதிமுக அமைச்சர்களை பழனிசாமி தப்பிக்க வைத்தார் என்று முரசொலி கூறியுள்ளது. வருமான வரித்துறை அதிமுக அமைச்சர் ஒருவர் லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரங்கள் கொண்ட கோப்பு ஒன்றை அனுப்பியிருந்தது. ஆனால் பழனிசாமி ஆட்சியில் அந்த ஆவணங்களையே காணாமலாக்கினார்கள். குட்கா வழக்கை விசாரித்த லஞ்ச ஊழல் தடுப்புத்துறை கூடுதல் DGP மஞ்சுநாதா திடீரென்று மாற்றப்பட்டார். அவர் இருந்தால் இந்த வழக்கை முறையாக நடத்திவிடுவார் என்று பயந்து பழனிசாமி தூக்கியடித்தார். உயர்நீதிமன்ற ஆணையின்படி விஜிலன்ஸ் ஆணையராக நியமிக்கப்பட்டு குட்கா வழக்கை விசாரித்து வந்த VK ஜெயக்குடி IAS 5 மாதங்களில் பழனிசாமியால் மாற்றப்பட்டார். குட்கா வழக்கில் தொடர்புடைய சிவக்குமார், செந்தில் முருகன் ஆகிய 2 அரசு ஊழியர்கள் மீது வழக்கு தொடர CBI அனுமதி கோரியது. அதற்கு பழனிசாமி அரசு அனுமதி தரவில்லை. திரும்ப கேட்ட பிறகு 20 மாதங்கள் கழித்து பழனிசாமி அனுமதி அளித்தார். அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் DGP TK ராஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் மீதான நடவடிக்கைக்கு பழனிசாமி இறுதி வரை அனுமதி தரவே இல்லை. எந்த அதிகாரிகள் மீது புகார் எழுந்ததோ அவருக்கே பணி நீட்டிப்பு தரப்பட்டது பழனிசாமி ஆட்சியில். தன் மீதான குற்றச்சாட்டுக்கு பரிகாரம் தேட வழக்கு போட அவருக்கே அனுமதியும் தரப்பட்டது. பழனிசாமி ஆட்சியில் குட்கா மட்டுமல்ல, ஊழலும் தலைவிரித்தாடிய காட்சிகளாகும். இந்த வழக்கு CBI நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. பழனிசாமி ஆட்சியில் பல்வேறு டெண்டர்களை எடுத்து நடத்திய சுப்பிரமணியம், ராமலிங்கம் ஆகியோர் குடும்பத்திற்கும் பழனிசாமி குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை பழனிசாமி பகிரங்கமாக சொல்ல தயாரா என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, இந்த சுப்பிரமணியமும் ராமலிங்கமும் தான் டெண்டர்களை எடுத்து பழனிசாமிக்கு பண சப்ளை செய்தவர்கள் என்றும், இது யாருக்குமே தெரியாது என்பது போல பழனிசாமி யோக்கியர் வேஷம் போட்டுக்கொண்டு இருக்கிறார். அரசாங்க கஜானாவை சம்பந்திக்கு சம்பந்தி என்று முறைப்படி பங்கு வைத்தவர்தான் பழனிசாமி எனவும் குற்றம் சாட்டியுள்ளது. யார் மீதுதான் ஊழல் புகார் இல்லை? எனது உறவினர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள். எனது உறவினர்கள் டெண்டர் போட்டது எனக்கு தெரியாது என்று பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது சொன்ன பதில்களை முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, KP அன்பழகன், MR விஜயபாஸ்கர், வீரமணி, தங்கமணி, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஆகியோர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தியிருப்பது பழனிசாமிக்கு மறந்து போய்விட்டதா என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. டாக்டர் விஜயபாஸ்கர் மீது வருமானத்திற்கு அதிகமாக 35.79 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக 2023ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். KP அன்பழகன் வருமானத்திற்கு அதிகமாக 45.20 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக 2023ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி தருமபுரி குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காமராஜ் மீது வருமானத்திற்கு அதிகமாக 58.44 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக 2023ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி திருவாரூர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இப்போதும் பழனிசாமி பாஜகவின் முதுகுக்கு பின்னால் எதற்கு பதுங்குகிறார் என்பது அனைவரும் அறியாததல்ல. கடந்த ஜனவரி மாதம் ரெய்டு அஸ்திரத்தை பாஜக எடுத்தது. பழனிசாமியின் உறவினர்களுக்கு சொந்தமான 26 இடங்களில் ரெய்டு நடந்தது. இதுதான் அவரை பாஜகவை நோக்கி பணிய வைத்துள்ளது. இப்படி தொடக்க முதல் இப்போது வரை ஊழலால் உருவானவர்தான் பழனிசாமி. தனது ஊழலை மறைக்க, தன்னை காத்துக்கொள்ள அதிமுகவை வழியிட்டுக் கொண்டிருப்பவர்தான் பழனிசாமி. அதனால்தான் சொந்த கட்சி தொண்டர்களை அவரை மதிப்பது இல்லை என முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.